வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். காலகாலமாக முன்னெல்லாம் வந்து ஃபோன்ஸ் நம்ம புது ஃபோனுக்கு போகிறோம் அப்படின்னு வைங்களேன், நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் பற்றி அவேர்னஸ் இல்லாத காலங்கள்லேயே நிறையா ஸ்டோர்ஸ் ஏறி இறங்கியிருக்கேன். அதில் சொல்லப்போனால் என் ஃபோன் நம்பரை கொடுத்து இந்த ஃபோன் வந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டைம்லேயும் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த ஆஃப்லைன் மார்க்கெட் போனேன்னு வைங்களேன், இந்த பொருள் வந்து வாங்குறேன், ஒரு கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோன்லேருந்து அடுத்த ஃபோனுக்கு நான் போகிறேன் அப்படின்னும் போது எக்ஸ்சேஞ்ச் பாலிசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பெருசாக கிடையாது. அப்போ எங்கே இருந்தது எக்ஸ்சேஞ்சு? ஆமாம், பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது. ஆஃப்லைன் இதுலேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பாங்க தான். அது எப்படின்னா அவங்க யாராவது வாங்கிப்பாங்க அங்கே உள்ளுக்குள்ள, அவ்வளோதான். ஓகே ஓகே, அருமையா இருக்கடா. இதை தூக்கி விட போறியா? இதை வச்சு நான் 5 வருஷம் ஓட்டோம்டா. நோக்கியா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைமில் அவங்க வந்து ரீசைக்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தாங்க. N8 டைம்லேயே இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பசங்களே வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எவ்வளோ போதும் அந்த காசை போட்டு உள்ள மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே வாங்கிப்பாங்க. ஓகே ஓகே, சரியா? இது நடந்திருக்கு, இது நடக்காம கிடையாது. பட் எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடையாது. அஃபிஷியலாக நோக்கியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாசலில் உள்ள நீங்கள் போகும்போது டோக்கன் சிஸ்டம்க்கு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ 2011-12 கூட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டோக்கன் வந்து டோக்கனுக்கு அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட்பின்லாம் போடல, அந்த மாதிரி ஒரு பெரிய ரீசைக்கிள் பாக்ஸ், ஒரு ரீசைக்கிள் சிம்பிளோட போடுவாங்க, டிராப் யுவர் ஓல்டு மொபைல்ஸ் ஹியர்னு. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். இப்போ இந்த மாதிரியான ஆஃப்லைன் ஸ்டோர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஏன் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணக்கூடாது. ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளும் ஆமாம் ஏன் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு விஷயத்தை காட்டக்கூடாது. ஏன்னா பழைய பொருளை ப்ராப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு வேல்யூக்கு தள்ள முடியும்னு தெரிஞ்சால் தானே ஆல்ரெடி அவனை நான் இப்போ தூண்டலாம். பழைய பொருள் ஒன்று இருக்கு, அது ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன் வேலை செய்யுது, ப்ளஸ் இதை நான் எப்படி இப்போ நான் விற்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை. ஆனால் என்னையா வருத்தப்பட்டு இருக்கேன், 25,000 தானே வாங்கினேன், வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை உன் ஃபோனை 10,000 எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று. 10,000 ஏன் ஃபோனா, பூமா சூப்பரா சீரியஸா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா சூப்பரு, அப்போ நான் 10,000 போட்டால் நான் அடுத்து என்ன வாங்கலாம், உன் ஃபோனோட ஸ்பெக்குக்கு ஈக்குவலாக இப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு திரும்ப 15,000 ஒரு ஃபோன் வந்திருக்கு, நீ அதை வாங்கலாம், 5,000 செலவு பண்ணால் போதும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும். இப்போ என்ன ஆகுது, அப்போ ஒரு ஆசையை தூண்டி கையில் இருக்க பழைய ஃபோனை விற்க வச்சாதானே அப்போ ஒன்று புது ஃபோன் வாங்க வைக்க முடியும். அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸை ரெடி பண்ணது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எப்படி நடக்கும்னா அவங்க ப்ராப்பராக ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அவங்களுக்கு தெரில எப்படிலாம் ஏமாத்துறதுன்னு தெரில, வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, வாங்கினாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அவங்க நியாயம் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார்ன்ற மாதிரி தான் இருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு என்ன ஒன்று எப்பயுமேடா இந்த மாதிரி ஒரு ஆசையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர்ஸ் மத்தியில் தூண்டி அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதை பழக்கப்படுத்தி விட்டாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான ஆளுங்க எடுத்து அதை அவங்க ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சு அதை யாருக்காவது வந்து ஏலத்தில் விட்டுருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இப்போ இந்த ரீஃபர்ப்டு ஃபோன் விற்கிறவங்க இல்லாட்டி வெளியில் அவங்க வாங்கி லோக்கல் ஷாப்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களாம் வாங்கி செகண்ட் டிவைஸ் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. போய் சிங்கிள் பீஸ்லாம் இல்லை ஏலத்தில் கொடுக்க மாட்டாங்க, பல்காக தான். ஸோ அப்போ வந்து அதில் நல்ல டிவைஸும் இருக்கும், கோலர் டிவைஸும் இருக்கும், இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா மினிமம் வந்து அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கலாம், 5,000 யூனிட்டு, இல்லாட்டி வந்து சென்னையில் மட்டும் கலெக்ட் ஆன டிவைஸு, மதுரையில் மட்டும் கலெக்ட் ஆன டிவைஸு, திருச்சியில் மட்டும் கலெக்ட் ஆன டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஹப்பில் இருக்கலாம். அதெல்லாம் மட்டும் கூட அவங்க ஏலம் விடலாம். ஸோ இதெல்லாம் யாராவது எடுப்பாங்க, அதை அவங்க வந்து விற்பாங்க. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளிப்கார்ட் கிட்ட நான் வந்து ஒரு ஏன்ற கம்பெனி என்ன சொல்றேன்னா, என்ன நீங்கள் உங்கள் ஈகார்ட்லேருந்து கஷ்டப்பட்டு ஆள் அனுப்புறீங்க, கரெக்ட் தான், நீங்கள் மாசா பண்ணுறீங்க, அந்த வேலையெல்லாம் நான் மிச்சப்படுத்துகிறேன், ஒரு ஃபோனுக்கு உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்றேன், நானே போய் ஃபோன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் எல்லாம் செக் பண்ணிக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றேன், கலெக்ட் பண்ண ஃபோன் நல்ல ஃபோனா இல்லையா எல்லாமே கொடுத்துட்றேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோனை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ நீ படிக்க போகிறக்காதான் ஆகுது. சரி, இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்க நேரில் போய் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம அஸ்வத்துக்கு என்ன நடந்ததுன்னா S10E ஒன்று இருக்குது, அதில் ப்ராக்சிமிட்டி ஒர்க் ஆகலை, ஆம்பியன் ஒர்க் ஆகலைன்ட்டான் பொசுக்குனாவன். இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, என்ன ஒர்க் ஆகலைங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஃபோனே வேணாம் போடா அப்படின்ட்டான். மொத்தமாக அடிச்சு அனுப்பிட்டான். இவன் ஒரு டைப்பா இருக்கான். அவன் நினைச்சிருப்பான் நம்ம ஒரு இதை கட்டிங்க போடலான்னு பார்த்தா இவன் நம்மளை கட் பண்ணி அனுப்பிட்டான். அப்புறம் என்னாச்சு, அவன் போனதுக்கப்புறம் அதே ஆப் மாதிரி நம்மகிட்ட டெஸ்டிங் ஆப்ஸ் நிறையா இருக்கேன், நீங்கள் கேஷிஃபை ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா யாரெல்லாம் வந்து செகண்ட்ஸில் டிவைஸ் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஆப்ஸ்லாம் கூட இருக்கும் டெஸ்டிங் ஆப்ஸ். சரியா? நீங்கள் அந்த ஆப்பை போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அதில் அந்த டெஸ்டர் எல்லாமே ரன் ஆகும். அவனுக்கு 100 out of 100 அதான் எல்லாமே ஒர்க்கிங்னு வருது. இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், நியாயம் தானே? இப்போ இதில் என்ன ஒரு சேலஞ்சுனா அதே நபருக்கு கூட வந்து ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட் வந்து நம்ம ராகவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விட்டு கொடுத்து போகிறனால தான்
இப்போ அது கிரெடிட் கார்டு வழியா புக் பண்ணுது. இப்போ அந்த அது நம்ம ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே நம்ம இப்போ கால் பண்ணி பேசணும், கேன்சல் ஆயிடுச்சுங்க அது. இதை பண்றதுக்கு தயாரா இருக்கிற ஒரு நண்பர் வேணா அப்படி ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்களே பண்றதா இருந்தாலும் கிரெடிட் கார்டு வழியா பண்ணீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஹர்டலுங்க. நீங்க வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் திரும்ப கால் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணணும், அது இஎம்ஐ இல்லை, அதை ப்ராசஸ் பண்ணாத, நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன், எல்லா ப்ரூஃப் கொடுத்து எப்படி இருக்கு புரியுதா? இதுக்காகவே என்ன ஆயிடுது தெரியுமா? சரி இப்போ என்ன சொல்ற, ப்ராக்சிமிட்டி ஒர்க் ஆகல அவ்வளவுதானே, அதுக்கு எவ்வளவு குறைப்ப இப்படி பேசுவோம். ஆமா நிஜமா அதான் உண்மை. புரியுதா? அப்போ என்ன ஆயிடுது, லாக் ஆயிடுறோம். இப்போ அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தர் வந்து ஆகாஷ்ங்கிறவர் போட்டிருக்காரு, Pixel 8 Pro வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அவரு 6A வந்து 32,000க்கு வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் அந்த போனஸ் 20,000 ரூபாய், 12,000 ரூபாய் ஃபோன் வேல்யூ. ஃபோன் வேல்யூல அவன் என்ன பண்ணியிருக்கான், 7,000 ரூபாய் குறைச்சிருக்கான் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு. இவர் ஆனால் சிசிடிவிலாம் வச்சிருந்தேன், எல்லாமே வச்சிருந்தேன், தலைவன் பெரிய இதாக தான் போட்டிருக்காரு. ஆமாம் வியாபாரமாக இருந்தேன் அப்படின்னாரு. கடைசியில் அவங்க செக்லாம் பண்ணிட்டு 5,000 ரூபா தான் வேல்யூன்ட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், 25,000 ரூபா. 5,000 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டா 20,000 ரூபா போனஸ் வந்துடும். ஸோ அப்படிதான். இப்போ அவங்க வந்து இதுக்கு ஒரு ஓகே நிலைமையில இருக்காருன்னு வை பேசிக்கா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், உடனே வாங்க வந்தவன் எனக்கு ஒரு 1,000 ரூபாய் வெட்டு, உனக்கு வந்து நான் ஃபுல் வேல்யூ வர வச்சு தரேன் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது, 1,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஓகே சொன்னதும் சின்ன யூசேஜ் மார்க்ஸ் இருக்கும்ல, அதுக்காக 200 ரூபா மைனஸ் பண்ணிட்டு 31,800 ரூபாய் கிட்ட அவனுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க ஆப்லேயே. நமக்கும் நேர்மையா இல்லை, வேலை பார்க்குற கம்பெனிக்கும் நேர்மையா இல்லை. ஏன்னா நிஜமாவே சப்போஸ் இந்த ஃபோன் வந்து 30,000 ரூபாய்க்கு ஒருத்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது 10,000 ரூபாய்க்கு ஒருத்து, 20,000 ரூபாய்க்கு போனஸ், 2,000 ரூபாய்க்கு வந்து அதில் டென்ட்லாம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். 1,000 ரூபா கொடுத்தா அப்போ அவன் திரும்ப அதையும் 11,000 ஆக்குவான் போலயே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா முடியாதுன்ற மாதிரி தானே சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு 1,000 ரூபா வெட்டினா மட்டும் அது பாசிபிள் ஆகுதுன்னா அப்போ ஃபோன் நல்லா தான் இருக்கு. இவருக்கு தான் வந்து காசு அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஃபேக்காலியோ இருக்காங்க சினாரியோ கிரியேட் பண்ணி. அவன் அஸ்வத் மாதிரி 4 பேர் இருந்தாங்கன்னா போற இடத்துல எல்லாம் அடிச்சு துரத்தின உடனே கம்பெனிக்காரன் கேட்பான், நீ என்ன இன்னைக்கு 10 பிக்கப் போன 10மே கேன்சல் ஆயிருக்கு, என்ன நீ கேட்ட, என்ன ஃபோன் பார்த்த, மாட்டிப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கிரெடிட் கார்டு இந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் போய் வாங்குறதுனால லாக் ஆகிடும். இங்கே அவர் கம்பெனி மேலேயே வந்து தப்பு சொல்லலை, அதாவது இப்படி ஒரு எம்ப்ளாயி இருக்கு, டெலிவரி பர்சன் தான் இப்படி இருக்காங்க. அதான் டெலிவரி பர்சனை தான் அவர் வந்து தப்பாக சொல்கிறாரு, கம்பெனியை அவர் தப்பாக சொல்லலை. அதான் இவர் எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணியிருக்கேன், ஈவன் சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காரு. அதில் போட்டிருப்பாரு பாரு, இது ஃபோனில் மட்டும் தான் நடக்குதானே இல்லைங்க, ஏசி ஆர்ஓ எல்லாத்தையும். ஆமாம், எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு இன்னும் தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று பண்ணலாம்னு தோணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. கீழே ஒருத்தங்க அமௌண்ட் போட்டிருப்பான், செமையா இருக்கும். நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் ஹாக்கி ஸ்டிக்கோட கூட்டு வந்துட்டேன், 6-7 பேர் ஹாக்கி ஸ்டிக்கோட கூட்டு வந்துட்டேன், வந்த ஒரு 10 டிவைஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்காக இப்படிலாம் இறங்கிடாதீங்க, அது நம்ம மேலே தப்பு, அதெல்லாம் வயலேஷன்ல வரும். இப்படியும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டாங்களா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, இந்த இப்போ அஸ்வத் பண்ணல, அஸ்வத் ப்ரோ பண்ண மாதிரி, சரி எனக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணாம், டிவைஸும் வேணாம், நீங்களே எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஏங்கிற கம்பெனிக்கு அப்போ என்ன பயம் வரும்னா, இப்போ நான் தான் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி அப்படின்னா கூகுள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு இது வரலாம்ல, என்னங்க உங்க வழியா வந்து எல்லா இதுவும் எனக்கு மேக்ஸிமம் கேன்சல் ஆகுது அப்படின்னு வரும். ஆமா, கூகுளுக்குள்ள படுக்கையை போட்டு பாடையில மாதிரி இருக்கும். கூகுளுக்கு பொதுவாகவே இந்த விற்கிறது அதிசயம், இதுல நீ குறுக்க பொண்ணு பண்ணிருக்க, இந்த விற்க மாட்டேங்குது, என்ன பண்ண நீ மேல சொல்லு. ஒன்ன பாட்டரா சேர்த்தனாலதான்டா எனக்கு பாதகம் போச்சடா, போச்சு, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ணேன். ஆசையை தூண்டுறதுக்கு எங்கன்னா, நம்மளால ஒரு விஷயத்த அடையணும்னு ஆசை இருக்கு, அதுக்கான எபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த எபிலிட்டிக்காக இவனுங்க என்ன பண்றாங்க, 1 up 2 upனு மேரியோ கேம்ல மாதிரி எதையா ஆட் பண்ணி விட்டுருவானுங்க. அதை ஆட் பண்ணி விட்டோன்னே எபிலிட்டி வந்துருச்சா, ரைட்டரா நான் வாங்கிட்டு போறேன்டா அப்படி இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. அந்த அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டோட அந்த ஹாப்பினஸ்ல போயிட்டு ஸ்டாம்பீட் ஆயிடுது, அந்த வைப்ல மொத்தத்தையும் மாத்தி விட்டு வந்துருவோம். அதான் இப்போ ஸ்டாம்பீட் ஆயிடுது ஆர்சிபி. அதான் புரியுது. ஆக மொத்தம் பணப்பையிலையும் நடந்தது இதுதான். அவர் இது வந்து என்னன்னா, மறுபடியும் பாருங்களேன், அந்த கார்பரேட் கம்பெனியா ஒரு திட்டல, அந்த பர்சனை தான் அவர் சொல்றாரு. ஏன்னா கம்பெனி வந்து பார்ட்னரா இருக்கு, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுது, கூகுளோட ஒர்க் பண்ணுது. ப்ராப்ளம் யாருன்னா, அவங்க அனுப்புனா அந்த பர்சன், ஏஜென்ட், த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஆர் ரெப்ரசென்டிங் த கம்பெனி. ஏன்னா இப்போ பிக்சல்லேருந்து டேரெக்டாக வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பிக்சல்லேருந்து ஒரு ஏக்குன்னு ஒரு கம்பெனி, அந்த ஏலேருந்து இன்னொரு டெலிவரி பார்ட்னர் ஒருத்தன் வரும். எவ்வளோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு அந்த போனஸ் வரணும். இதுக்கு நடுவில் நான் கிரெடிட் கார்டை கொடுத்து வச்சிருப்பேன், அந்த கிரெடிட் கார்டுக்கு பில்லிங்கும் ஜென்ரேட் ஆகிடும். எவ்வளோ இருக்கு, இன்னைக்கு முடியாது. சரியா? அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது ஒன்லி நாட் ஃபார் கூகுளில் வாங்கினாதான் இப்படியா ப்ரோ அப்படின்லாம் இல்லை. இப்போ முக்காவாசிக்கையோட பார்ட்னர் வந்து அவங்க தான் ஆயிட்டாங்க. அந்த ஏ பிராண்டு தான் வந்து
அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னா ஆக்கிட்டாங்க. ஆமா, நீங்கள் எதை வாங்கினாலும் அவங்க தான் வந்து உங்களை ஃபேஸ் பண்ண போகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், சில சமயங்களில் பிராண்ட் தப்பு பண்ணலனாலும் ஏஜென்ட் தப்பு பண்றாங்க. சில இடங்களில் ஏஜென்ட் நல்லவங்களா இருந்தாலும் பிராண்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ எப்படியோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னும் போது அதுக்கு பெஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னும் போது இதில் நிறைய பிரச்சனை எங்கெல்லாம் வருதுன்னு தெரியுமா? எனக்கு டைம் இல்லை அப்படிதான் வரும். நீங்களே OLXல பார்த்து வித்துறீங்களா அப்படின்னா என்னென்ன பயம் வரும்னா, ஐயோ என் கான்டாக்ட் வந்து பப்ளிக்ல எக்ஸ்போஸ் ஆகுது, அது ஒரு பயம். ரெண்டாவது என்னன்னா, யார் வருவா, யார் என் ஃபோனை பார்க்க வருவான்னு தெரியல, திருட வந்துட்டானா என்ன பண்றதுன்ற பயம். அதையும் வந்து பிளைண்டாலாம் சூப்பராக இருக்குது, அதில் போய் ட்ரஸ்ட் பண்ணி சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் அதுலேயும் ஏகப்பட்ட ஃப்ராட்லாம் இருக்குது. ஃபேக்கானது எல்லாத்தையும் போட்டு வச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு முன் பணமாக நீங்கள் 500 ரூபா கொடுங்க, உங்கள் பைக்கை நான் இப்போயே க்ளீன் பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. பார்த்தா அது இல்லவே இல்லை, கம்ப்ளீட் ஃபேக். அதுலேயும் இருக்குது. அதனால் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ அதான் சொன்ன மாடர்ன் வேர்ல்டு இப்படி தான் கேவலமாக இருக்குது. ரைட். பிச்சைக்காரனுக்கே பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் தான். அது மாதிரி திருடனுக்கு வேலை செய்யறது யாருன்னு பார்த்து திருடனா தான் இருப்பான். கரெக்ட் தானே? அப்படிதான் சுற்றிட்டு இருக்கு. இப்போல்லாம் ஒரு பொருளை வாங்கினா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரிங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி சார் பார்க்கலாங்க. பாய். வரட்டா